நீங்க என்னதான் ப்ராஜெக்ட் பண்ணாலும், நீங்க எந்த துறைக்கு பண்றீங்களோ, அந்த துறைய பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபண்டமெண்டலா. அதில வந்து நான் இன்னைக்கு சொல்லப் போறது வந்து டெலிகாம் துறைய பத்தி. டெலிகாம்ல நெறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணனால, எனக்கு ஒரு சில எக்ஸ்போஷர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு ஏர்டெல் கனெக்ஷன் வாங்குறீங்க. அப்ப என்ன பண்றாரு, ஏர்டெல் வருவாரு. அவங்க லைன கொண்டு வந்து உங்க பில்டிங் மேல வந்து, உங்க வீட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டு போவாரு. நாளைக்கு அது வேணாம் எனக்கு ஜியோக்கு மாறுங்கன்னா, ஜியோ என்ன பண்ணுவாரு, திரும்ப அவரு ஒரு ஒயர கொண்டு வந்து உங்க பில்டிங் கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவார். எனக்கு வேணாம் ஏசிடிக்கு வேணும்னா, ஏசிடியும் இப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டு போங்க. இது எல்லாமே ஒரு ஃபைபர் ஆப்டிக்ஸ் கனெக்ஷன் மூலமா தான் ரன் ஆகுது. பட் வெளிநாடுகள்ல அந்த நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிப்படையான தேவையான ஃபைபர் ஆப்டிக்ஸ் எல்லாம் அந்த அந்த டெலிகாம் செக்டார்ல ஒரு டிவிஷன் இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்க வீட்ல வந்து ஒரு லைன மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க நாளைக்கு போய் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏர்டெல்ட்ட போய் கனெக்ஷன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏர்டெல் வந்து உங்க பில்டிங்ல இருந்தெல்லாம் லைன் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நேரா உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து அவங்களோட மோடம்ல குடுத்துட்டு, அவங்க போய் அங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. நாளைக்கே நீங்க ஏர்டெல் வேணாம் எனக்கு ஜியோ போறீங்கன்னா, அவன் வந்து ஏர்டெல்லோட மோடம் எடுத்து வச்சுட்டு ஜியோவோட மோடம் வந்து அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ உங்க வீட்லேருந்து ஒரு 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 எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் போகும் வச்சுங்களேன். அந்த லைன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, வேற ஒரு நிறுவனம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கும். இதுக்கு இங்கே உங்க வீட்ல உள்ள கனெக்ஷனும், அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து அவங்களோட சர்வர் கொண்டு போகிற கனெக்ஷனும் தான் அந்தந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட வேலை. இதுக்கு இடையில உள்ள பீஸ் அது எல்லாமே வந்து ஒரு தனி கம்பெனி இது. இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஹைவே மாதிரி தான். ஒரு ஹைவே என்ன பண்ணுறீங்க, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஹைவேல போய் கனெக்ட் ஆகி போகிறீங்க. அந்த ஹைவே யூஸ் பண்ணுறதுக்கு காசை கொடுத்துடுவீங்க. மற்றபடி அந்த ஹைவேலேருந்து இறங்கி உங்கள் ஊருக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஒரு நெட் கனெக்ஷனுக்கு உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் உள்ள எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்க போட்டு வச்சுருவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள கனெக்ஷன் மட்டும் யார் சர்வீஸ் ப்ரொவைடரோ அவங்க வந்து அதுலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னா, நீங்களே போய் பாருங்களேன், எவ்வளோ வந்து கேபிள்ஸ் ஒவ்வொரு இடத்துல தொங்குது. இது வந்து பாலிசி லெவல் டிசிஷனு. இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் வீடு வந்து ஒரு கரெக்டான ஜியோ லொக்கேஷனில் இருக்கணும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மேப் இருக்கும். ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மாதிரி ஒரு மேப் இருக்கும். அந்த மேப் மூலமாக எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வேறு கண்ட்ரியில் போனாவே ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்கன்னா, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது அவங்க மேப்லேயே கிளியராக இருக்கும். இங்கே நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஒரு எலக்ட்ரிக்கல் பிளான் கேளுங்களேன், அதுவே இருக்காது. வாட்டர் பிளான் கேளுங்களேன், அதுவே இருக்காது. இதெல்லாம் தான் அவங்க ப்ராப்பராக அவங்களோட சாஃப்ட்வேரில் அவங்க ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணனால மற்ற எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அக்ராஸ் நிறைய கண்ட்ரியில் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அடிப்படை கனெக்ஷன் வந்து அவங்க இதில் டெக்னிக்கலாக டேர்ம் இருக்குது. இது பேர் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. அப்படின்னா என்னென்னா, உங்களோட வெளியே உள்ள ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வருதுல, அது தான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிம்பாங்க.